நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் தான். உட்காரை பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது ஒரு ஸ்வீட்டு தான், ஸ்வீட் ரெசிபி தான். அதுக்கு நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துன்னு, நீங்கள் பாண்டில் இல்லை எது வேணாலும் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சுன்னு இப்போ நான் வந்து தவா வச்சு போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு கப்பு பச்சை பயிர் பருப்பு எடுத்துக்கிறோம். நீங்கள் எந்த அளவு கப் வேணாலும் எடுத்துக்கலாம், சின்னசு பெருசு எது வேணாலும் உங்கள் விருப்பம் தான். இப்போ வந்து இந்த பருப்பே நான் பாருங்கள், நெய் எண்ணெய் எதுவுமே சேர்த்துறது வேணாம், அப்படியே வெறும் பருப்பு ஒன்று போட்டு நல்லா வறுத்துக்கணும் வாசனை வர அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வாசனை வந்துருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் மாற்றினு இது ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு நம்ம எந்த கப்பு எடுத்துங்களோ இதே கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்திட்டு வேக வச்சுக்கணும். நம்ம நல்லா கொலையா வேக வச்சுக்கணும். பாருங்க, நான் நல்லா கழுவிட்டு ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்தின்னு வந்துருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இது குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். உங்கள் குக்கர் எப்படி வேகுதோ அதை பொறுத்து நீங்கள் நல்லா கொல கொலன்னு நல்லா வேக வச்சுக்காங்க. விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, 3 விசில் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிட்டு இது கீழே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டீ பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெள்ளம் கரைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பாத்திரம் நீங்கள் எடுத்துக்காங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற பாத்திரம். இப்போ நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப்பு பாருங்க, ஒரு 2 கப்பு வெள்ளம். நீங்கள் ஒன்றும் கம்மியாக சாப்பிட்றவங்க வெள்ளம் வந்து நான் கம்மியாக சாப்பிட்றேன்னா 1.5 கப் சேர்த்துக்காங்க. 2 கப்பு கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு. ஸ்வீட்கெல்லாம் நம்ம எப்பயுமே ஜாஸ்தி சேர்க்கனால ஸ்வீட் நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இதை கறி வச்சுக்கலாம் வெள்ளத்தை. பாருங்க, கறி வச்சா மட்டும் போதும், பாவப்பதெல்லாம் எதுவும் நம்ம இருக்கிறது வேணாம். பாருங்க நண்பர்களே, நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுவும் சைடில் வச்சுக்கலாம். பாவு எதுவும் வரல, கரைஞ்சின்னுக்குது. இது சைடில் கீட்டோம். இப்போ நம்ம திரும்பி தவா எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப்பு நெய் எடுத்துன்னு போகிறோம். ஒரு 1/4 கப்புன்னு ஒரு 1/2 கப்பு நெய் எடுத்துக்காங்க. நம்ம எவ்வளோ நெய் சேர்க்குறோங்க அவ்வளோக்கு அவ்வளோ இந்த உட்காரை வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு 1/4 கப்பு ரவை எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இது கூடவே சேர்த்திட்டு கொஞ்சம் நம்ம வறுக்கலாம். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வறுத்துக்கலாம். ரவை கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பிடிக்கும், வறுத்துக்காங்க. பாருங்க, இப்போ ப்ரௌன் ஆகிருக்குது. இப்போ வந்து காஞ்சி தேங்காய் துருவலுக்கு இது இல்லையா, அது ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறோம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுக்கலாம். அதே விசில் பாருங்க நல்லா ஃபுல்லாக போயிருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம் பருப்பு எப்படி வெந்துருக்குது. பாருங்க, இந்த மாதிரி கொலை நல்லா குழுன்னு வெந்து வந்துருக்குது. பாருங்க, இந்த மாதிரி வெந்துருக்கணும். பாருங்க, அப்படியே பூவா சூப்பரா வெந்துருக்குது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்குள்ள நீங்கள் ஸ்டவ் அண்ட் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்காங்க. பாருங்க, எல்லாம் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிருந்தது. அடுத்து நம்ம வந்து வெள்ளை காய்ச்சி வச்சுருந்தோங்க இல்லையா வெள்ளம்,
அந்த தண்ணியை நம்ம வந்து வடிகட்டி சேர்த்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் சுத்தமான கல் நல்லா எடுத்துன்னு நீங்கள் கரைச்சி அப்படியே சேர்த்திக்காங்க. இந்த தூசிக்குது, அதனால நான் வந்து வடிகட்டி சேர்த்திக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது போக போக நம்ம நல்லா கெட்டி ஆயிரும். இப்போ ஸ்டார்டிங்கில் இப்படி கீது நம்ம நல்லா வேக வைக்க இது அல்வா மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து திடீர்னு வீக் என்ன கெஸ்ட் வந்தால் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும். போக நல்லா கெட்டியாகும். இன்னும் இது ஆறுன பயணி இன்னும் சூப்பராக கெட்டியாகும். பாருங்க, இப்போ நம்ம ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இது இப்படி கீது இது நல்லா ஜில்லுன்னு கொஞ்சம் ஆறின பின்னாடி வெது பண்ணி சூப்பராக இருக்கும். பார்க்க கெட்டியாக அல்வா மாதிரி. நம்ம இன்னும் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். பாருங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் ஆறிட்டோம். ஆறினப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்துன்னுக்குதுன்னு. வந்து உட்காரி சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எந்த வீடியோ பற்றி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.